மக்களே, தென்னிந்தியாவின் விவிஐபி அரசியல்வாதிகளில் ஒருவரும் ஆந்திர மாநிலத்தின் துணை முதல்வரும் ஜனசேனா கட்சியினுடைய தலைவரும் தெலுங்கு திரையுலகத்தின் பவர் ஸ்டாருமான பவன் கல்யாண் அவர்களுடன் இந்த நேர்காணல் நடக்கிறது. ஹைதராபாத்தில் ஜூபிலி ஹில்ஸ் பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் வைத்து 19ஆம் தேதி இந்த நேர்காணல் பதிவு செய்யப்படுகிறது. வணக்கம் சார். வணக்கம். கோலாகலாஸ் டிவி சார்பில் உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமை அடைகிறேன். ரொம்ப நன்றி. நீங்கள் வர 22ஆம் தேதி மதுரையில் ஹிந்து முன்னணி சார்பில் நடக்க இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு வரப்போறீங்க. 7 கொண்டலவாடு இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தின் துணை முதல்வரான நீங்க முருகப்பெருமானின் மாநாட்டுக்கு வருகிறீர்கள். ஆக்சுவலா முருகப்பெருமானோட எப்படி உங்களை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிறீங்க? யூ ஆர் நோன் ஃபார் 7 குண்டலவாடு. No, so without சிவபெருமான் குடும்பம் ப்ரே பண்ணாம எந்த கடவுளுக்கும் நாங்கள் போக மாட்டோம். இட்ஸ் லைக் ஹரிஹர both are same for us, for entire Bharat. I grew up in Chennai and basically it is like Shivaperuman's both the children, Pillayar or Murugan, are a part of our growing up, part of our culture. When I was in Mylapore, we used to go to Pillayar temple, Koil and pray பண்றது. அதே மாதிரி முருகன் கோயில், அம்மன் கோயில், இட்ஸ் a part and parcel of our day-to-day life. It is maybe today இன்னைக்கு வெளியே வந்துச்சு தவிர it's always like we used to play. There's no something specifically எனக்கு புதுசாக பண்ணுறது. ஸோ நீங்கள் even though you are an Andhraite, உங்களுக்குன்னு ஒரு தமிழ் லெகசி இருக்கு. No, it's not for me. ஒரு காலத்தில் இது மദ്രാസ് பிரசிடென்சி எல்லாம் ஆந்திராவில் it's a மദ്രാസ് பிரசிடென்சி and I grew up in Nellore. So the influence of Chennai is more than any other city. So for us, city is Chennai. Growing up. So before, it was a Madras presidency entire from Barampuram from almost parts of Orissa to entire till Krishna is entire part of Madras presidency. So it is not something new. Okay. ஆனால் முருகன பெருமாளை பொறுத்தளவில் அவரை பற்றி சொல்கிறப்போ அவரை தமிழ் கடவுள் அப்படின்னு அடையாளப்படுத்துகிறோம். தமிழ் கடவுள் அப்படின்ட்டு. ஸோ அவர் தமிழ் கடவுள் அப்படின்னா அதில் ஒரு தலைவர் முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்கார். அவர் தமிழ் கடவுள் தானே, தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்கிறப்போ நானும் நீங்கள் எல்லாரும் அசம்பிளாரிங்க, அவர் உங்கள் எல்லாருக்குமே சொந்தம்னா முருகப்பெருமான் மாநாட்டை நீங்கள் யூபியில் நடத்த வேண்டியது தானே, குஜராத்தில் நடத்த வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி முருகனுக்கு எக்ஸ்க்ளூசிவாக தமிழ்நாட்டு மட்டும்தான் அப்படின்னு உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு போக்கு இருக்குது. அது ஒரு கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு கடவுளுக்கு வந்து ஒரு க்ஷேத்திரம்னு சொல்லுவாங்க தெலுங்கு. இஃப் யூ லுக் அட் என்டையர் நாரசிம்ம க்ஷேத்ராஸ் ஆர் இங்கே இருக்கு ஆந்திராவில் நிறைய அஹோபிலம், யாதாத்ரி, இதெல்லாம் நரசிம்ம க்ஷேத்ரம். பாலாஜி அவர் பெருமாள் வந்து திருப்பதி. ஸோ இப்போ நாங்கள் அப்படி சொல்ல முடியுமா தமிழ்நாட்டில் வந்து பக்தர்களுக்கு பாலாஜி பெருமாள் வந்து இது நம்ம நாட்டு கடவுள் தான் இங்கே யாருக்குமே இல்லை சொல்ல முடியாது. கடவுள் இஸ் டு எவ்ரிவேர், டு எவ்ரி ஒன் அண்ட் டு எவ்ரிபடி. ஒருத்தருக்கு சொந்தம் இல்லை. பட் ஆனால் இருக்கிறது மேபி அங்கே இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இட் இஸ் தமிழ் கடவுள்னு சொல்கிறது கண்டிப்பாக அதை ஒத்துக்கணும். அந்த மாதிரி பேச்சு வந்து இதுவும் ஒத்துக்கணும் இல்லையா? திருப்பதி வந்து அந்த அளவுக்கு நினைப்பீங்க இல்லை, யாருமே சொல்ல மாட்டாங்க. ஈவன் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஹூவர் இன் பொலிட்டிக்ஸ் அவங்களும் அப்படி சொல்ல மாட்டாங்க. when it comes to that, it is to all over, maybe it is more, it is என்னது இந்த க்ஷேத்திரத்தில் இங்கே வந்திருக்கு. மீன் மேபி அது என்ன சொல்ல வெளிசாரன்னு சொல்லுவோம். வெளிசாரன்னா he appeared here or he put his footprints here.
his footprints are here. I think that's how we take it. So அது ஒரு தப்பான நினைப்புன்னு சொல்லணும், அது சொல்ல முடியும். ஐயா, முருகன் வந்து எல்லா இடத்துலையும் பரவி இருந்தாலும் வேர் தமிழ்நாடு இருக்கு. அதுக்கு நம்ம கண்டிப்பாக அது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தமிழ் கடவுள் கண்டிப்பாக அது ஒத்துக்குதா. ஆனாலும் எல்லாருக்கும் சொன்னோம். Even in Malaysia, you can see in Malaysia, you can see in Fiji Islands, you go to South Africa, in South Africa போயிடலாம், even in UK, எல்லா இடத்துல அது நீங்கள் ப்ரே பண்ணக்கூடாது, நமக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்ல முடியாது. முன்னாலும் ஒரு தடவை ஈவன் இன் ஹரியானாவில் உண்டு, டெம்பிள்ஸ் உண்டு. ஈவன் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ் தேர் ஆர். பட் அங்கே என்ன கார்த்திகேயா, ஆந்திராவில் வந்து சுப்பிரமணியன்னு சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் அது முருகன். ஸோ இது ஈவன் முன்னாலும் ஒரு தடவை நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க, பாகிஸ்தான் கராச்சியில் கூட முருகன். கராச்சியில் நான் ஒரு ப்ரோக்ராம் பார்க்குறேன், அங்கே ஒரு பர்சன்ட் அது கராச்சியில் ஒரு பர்சன்டேஜ் தமிழ் பாப்புலேஷன் ஒன்று இருக்காங்க. ஓகே. அந்த இன்டர்வியூ பார்க்குறது டைமில் அவர் வீட்டில் அவர் சொல்கிறாங்க, நாங்கள் இங்கே முருகன் ப்ரே பண்ணுறேன். இது ஒரு சின்ன டெம்பிள் மாதிரி கோயில் வச்சுக்கிட்டாங்க, நானும் இங்கே வச்சுக்கிட்டு ப்ரே பண்ணுவேங்க. தட்ஸ் வாட் தே வர் சேயிங் at that point of time. So it is Murugan. Even in Malaysia, it was amazing to look in Malaysia, the way Murugan statue is there, almost around 170 plus feet. So in the madri kelvi, what I say is the pirikiradu. It's more of a divisive politics than அதாவது ஹிந்துஸை ஸ்ப்ளிட் பண்ணுறதா பிரிக்கிறதுனா அப்படின்னா கண்டிப்பாக அப்படி அந்த டைரெக்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக அந்த வேலை போகுது. ஐ ஃபீல் இட்ஸ் வெரி ஈஸி டு ஸ்பிளிட் ஹிந்துஸ். ஈவன் அக்கார்டிங் டு ஒரு ஜாதி மேலே டிவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஈவன் ஃப்ரம் ரீஜன் டு ரிலிஜன் டிவைட் பிரிச்சிருக்காங்க. அண்ட் நவ் இட்ஸ் ஈஸி டு கடவுள் இந்த உங்கள் கடவுள் நமக்கு மட்டும்தான் இது சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன் அங்கே எதுக்கு பண்ணல, எங்கே எதுக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அது நம்ம கண்டுக்கிறது இல்லை. ஐ திங்க் வி ஹேட் மூவ் ஆன். அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக நான் நினைக்கிறது. ரீசெண்ட் டேஸ் சவுத் இந்தியாவில் ஒரு சனாதனத்துடைய ஐகான் மாதிரி யூ ஆர் டெவலப். யூ ஆர் நாட் இன் ஆர்எஸ்எஸ், யூ ஆர் நாட் அ பிஜேபி, பட் ஹிந்துத்வா, சனாதனம் இதெல்லாம் பற்றி நிறைய பேசுகிறீங்க. மோர் லைக் அது எப்படின்னா ஒரு நியோ ஹிந்துத்வா மாதிரி போகுது. இது என்ன, எப்படி நியோ ஹிந்துத்வா அந்த மாதிரி சொல்ல தேவையில்லை, சனாதனம் சொல்ல தேவையில்லை. ஒரு ஆவரேஜ் ஒரு சிட்டிசன் ஆஃப் திஸ் கண்ட்ரி, ஓகே, an average Hindu citizen of this country, that's how they feel. That's why we're brought up. We never know what is Sanatana, we never know what is Hindutva. It is about என்னோட நம்பிக்கை. இந்த நம்பிக்கை மேலே யாராவது சொல்லிட்டே இருப்பாங்க. I've been seeing ஒரு 30-35 வருஷமாக நான் பார்த்துட்டே இருப்பேன். இங்கே இன்னும் சொல்லணும்னா ஒரு 40 வருஷம் மேலே நான் பார்த்துட்டே இருக்கேன், கேட்டுகிட்டே இருக்கேன். எது தப்பான வார்த்தைகள் சொல்லிட்டே இருப்பாங்க. எங்கே ஒரு இடத்துல கோபம் வரல, இது தப்பான பேச்சு பேசுறீங்க, இது உங்கள் பேச்சினால நமக்கு பெயின் வருது. Somewhere you should stop. It's very easy to crack a joke on Hindutva and Hindu gods. And I'm deep down, for me, I truly believe in socialism. So whatever I donate money is a more and part and parcel of my socialistic thinking. Yes. So, but கடவுள் வந்து it is very personal. அது யாருமே டச் பண்ணக்கூடாது. Just because Hindus are silent, just because அவர் வாய் தெரிஞ்சு எதுவுமே பேச மாட்டாங்க, உள்ளுக்குள்ள கோச்சிக்குவாங்க. I think that part is, I think I had seen it for decades. Even I had seen my own father. My father was also a great Ram Bhakt and Hanuman Bhakt. And he was a great devotee of Yogi Ram Surat Kumar and where Ramana Maharshi. And even he used to feel, and he was also very socialistic values, a man of socialistic values. But he used to, but I was and he was also very socialistic values, a man of socialistic values. But he used to pray. But I was சொல்லிட்டே இருப்பாங்க, ஏன் இதுக்கு இப்படி திட்டே இருப்பாங்க.
தேவையில்லாத திட்டே இருப்பாங்க. ஸோ இட் இஸ் அன் ஆவரேஜ் தாட் ஆஃப் எனி கன்சர்ன் ஆவரேஜ் சிட்டிசன் ஆஃப் திஸ் கண்ட்ரி. அது தவிர லைக் மேபி அது சொல்கிறதுக்கு மேபி யார் பயப்படுறாங்க சொல்கிறது. எனக்கு அந்த பயம் இல்லை. நான் ஓட்டுக்காக யோசிக்க மாட்டேன். இந்த பேச்சு சொன்னால் ஓட்டு போயிடு, இந்த பேச்சு சொன்னால் அந்த குரூப்பில் கோச்சிக்குவாங்க. எனக்கு அந்த மாதிரி பயம் இல்லை. நீ கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது பேச்சு எனக்கு பெயின் வருது, லைக் எனக்கு கோபம் வருது, ப்ளீஸ் தயவு செஞ்சு இங்கே நீங்கள் நிறுத்தணும். தட்ஸ் வாட் மை இட் வாஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். அதுக்கு நான் பெரிய யோசனை இல்லை அதுக்கு. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி பேசினா தான் உங்களை மதவாதின்னு சொல்லிடுறோம். அதுவும் ஈஸி இல்லை சார். பிகாஸ் ஐ கீப் சேயிங் லாட் ஆஃப் நம்ம இங்கே ஹைதராபாத்தில் நடக்கிறது இந்த இன்டர்வியூ. நீங்கள் ஓல்ட் சிட்டிக்கு போனால் எல்லோரும் மேலே தோப்பி வச்சுக்கிட்டு அரசாங்கம் பண்ணுவாங்க. they run the political parties. இந்த ஸ்பெஷாலிட்டி ஓன்லி இது ஹிந்து மதங்க மட்டும்தான். அடுத்த மதங்களுக்கு இது இருக்கு. ஓன்லி திஸ் எக்ஸ்க்ளூசிவ் தாட் இஸ் ஓன்லி ஃபார் ஹிந்துஸ். தட்ஸ் ஆல் ஐ கேன் சே. இப்போது மற்ற மதங்களை பற்றி பேசினா ப்ரோக்ரெசிவ் அப்படின்னு நினைக்கிறது, அதே நேரத்தில் ஒரு ஹிந்து தன்னுடைய மதத்தை பற்றி பேசினா மதவாதி அப்படி எதுனால? That's how I think எப்படி இப்படி க்ரூ மச்? I think that's how it is conditioned. We have to go back to British rule also. We have to go back to Max Muller. We have to go to British ruling. Even I keep reading about Gazul Lakshmi Narsuchetti. He was the first nominated Chennai. And he first fought against this. When they were giving Bible education in schools, I said that he fought against that. Then how come we are not getting our own culture? So that means the roots are being laid out long back. Maybe you say, maybe 100 years before. And we are seeing, so consistently we've been conditioned. உங்க மதம் பத்தி உங்க நம்பிக்கை பத்தி நீங்க சொன்னா அது தப்பு. உங்க நம்பிக்கை யாராவது உங்க திட்டினாலும் சரி, நீங்க தாங்கிட்டு then you have to praise others. I think that has been drilled into our system very methodically. And that according to that, see நமக்கு என்னன்னா ஒரு இமேஜின் ஒரு ரம்ஜான் டைமில் இஃப்தார் கொடுப்பாங்க. இஃப்தார் கொடுத்தா தட் இஸ் செக்குலரிசம். அதே நீங்கள் ஒரு தசரா பண்ணுங்க, இல்லைன்னா விநாயகர் சதுர்த்தி பண்ணுங்க, ஏதாவது ஒரு முருகன் ஃபெஸ்டிவல் பண்ணுங்க, அது மட்டும் தட் வில் கிவ் அ வெரி ரிலிஜியஸ் ஃபெனட்டிசம் கலர். ஏன் இப்படி அது இப்படி? ஸோ திஸ் வாஸ் not because of BJP, it's not because of Hindu movement. It is basically an average Hindu thought. நீங்கள் யார் உள்ள நீங்கள் தட்டினாலும் சரி இதுதான் வெளியே வரும். Maybe I'm echoing the same thought of everyone. Okay. That's why maybe இது சொல்கிறது ஒரு தப்பாகி போச்சு. So when I said about Tirupati Laddu விஷயத்தில் நான் சொன்னேன் இங்கே இது adulteration ஆயிடுச்சு. And it was conveyed by my our honorable chief minister Sri Chandrababu Naidu, and I had seen the reports. அதான் நான் சொல்லிட்டேன். பட் முதல்ல யார் நம்புதில்லை. Now I think after post CBI report, I think in papers which I had also seen, you could see it. Truly they did it. ஆனால் இயர்ஸ் டுகெதர் ஒரு கண்டிஷன் மைண்ட் டெவலப் ஆகிருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. How to break the condition? For me, it's always like, by nature, human is very divisive. The core nature of human being is very divisive. So you apply the concept of Venn diagram. Okay, imagine this is a circle. Imagine you make it into parts. ஏதாவது இடத்துல நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஒவ்வொரு இடத்துல maybe as a family we come on to this lines. As a political we might have differences, but in majority நம்பிக்கையோட கடவுள் நம்பிக்கை I think we all should come as one, irrespective of region, irrespective of அது தனி லாங்குவேஜ் இருக்கலாம். பட் நம்பிக்கை மட்டும் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நம்பிக்கை it's one. The belief is one. And that commonality நம்ம சர்ச் பண்ணணும். And that is the only way we can defend from this. We can defend the onslaught of this attack. So இப்போ நீங்கள் நிறைய ஸ்பிரிச்சுவலிசம் அது பேசி நிறைய பேசுறீங்க. ஆனால் ஒரு டயத்தில் சோஷியலிசத்தில்
உங்களுக்கு ஒரு பேஷன் இருந்திருக்கு, கம்யூனிசம் பற்றி நீங்கள் நிறைய படிச்சிருக்கீங்க, இந்த விதமாக க்ரூம் ஆகிருக்கீங்க. எப்படி இன்னைக்கு ஸ்பிரிச்சுவலிசம் பேசுகிற நீங்கள் பாஸ்டில் சோஷியலிஸ்ட் மாதிரியும் இருந்திருக்கீங்க? எப்படி இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி? What is socialism? Socialism is like, well-being of all. அது கம்யூனிஸ்ட் பற்றி இதெல்லாம் புரிஞ்சு வைக்கிறதுக்கு நமக்கு கார்ல் மார்க்ஸ் தேவையில்லை. இட்ஸ் பேசிக் ஹியூமனிட்டி. சர்வே ஜனோ சுக்கினோ பவந்து. தமிழில் எப்படி சொல்லலாம்? சர்வே ஜனோ சுக்கினோ பவந்து. சகல மக்களும் நன்றாக வாழ்வு. சகல மக்களும் நன்றாக வாழ்வு. நன்றாக வாழ்வு. சகல மக்களும் நன்றாக வாழ்வு. And this is not something new. It's a part and parcel of our DNA. இதுக்கு எனக்கு கார்ல் மார்க்ஸ் சொல்ல தேவையில்லை. Maybe in a modern times, because we got brainwashed. இந்த பேச்சு அந்த யூரோப்பியன் லாங்குவேஜில் சொன்னாதான் இது இப்படி ஆகிடும், இப்படி சொன்னால் இது சனாதன ஆகுது. ஸோ தட்ஸ் வை ஐ திங்க் to give, to donate is a part and parcel of any evolved society. I think our society has evolved to that extent. I think always we are in a giving nature. ஒருத்தருக்கு வீடு இல்லைன்னா ஒருத்தர் பசியோடு இருக்கிற கொடுக்கறது, அவர் பக்கத்தில் வந்து சப்போர்ட் பண்ணுறது இஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப், அ திங்கிங். ஸோ இதுக்கு திடீர்னு நான் கம்யூனிசம் சோஷியலிசம் வந்து நான் வரல. இட் இஸ் அ பார்ட் அண்ட் பார்சல். மேபி I was attracted because I grew up in a small town called Nellore, which is a communist base. Oh, okay. Sir Puchalpalli Sundaraya. Puchalpalli Sundaram Reddy, but he is he fought against Nizam also. Nizam against Rajakars in Telangana. So major, if you look at it, yeah, more than in Tamil Nadu, the influence of communism is quite a lot in Andhra Pradesh and Telangana, or unified Andhra Pradesh before. So more or less, if you look at all the Maoist leaders, are a majority are from both the states in the entirety of India, in the entire India. So unknowingly or knowingly, you get influenced by that. Okay. But violence begets violence. So that's why I think slowly everyone will, after some time, they'll shun that path. And while growing up, it has only a great fighting spirit. That is one aspect why you get attracted in teens and early 20s. நீங்க இப்போ பேசுறப்போ, but at the same time, parallel, the belief, கடவுள் மேல belief எப்பவுமே அது அதுலேருந்து பக்கத்து வரல. It's like எப்படின்னா, it's like interlaced, like both are as in overlapping each other. Whereas in one strand, maybe they appear different, but for us, for most of an average Indian, it is more or less the same. Nambik, kadavul mela nambikkai, and this kind of belief fighting political ideology, they come together. Okay. But so called socialist la atheist ah irundhirukku. ஆனா நீங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியும் சோஷியலிசத்தையும் பக்கத்துல கொண்டு வரீங்க. சோஷியலிசத்துக்கு யுவர் ஓன் வே ஆஃப் டெஃபினிஷன். அப்படினா for me, I feel I grew up in a very two conditions. I never lost my connect with spiritual connection. I never lost my connection with socialism. Maybe spiritual socialism னு சொல்லலாம். நியூ கைனேஜ் அப்படி சொல்ல வெரி ஃபர்ஸ்ட் டைம் இதை ஹியர் பண்ணேன். முன்னால 1956ல நேரு வந்து நியூ கைனேஜ் ஒன்று கொடுத்தாரு. சோஷியல், ஆமா, டெமோக்ராட்டிக் சோஷியலிசம். I think eventually all of us, I think that's what Aurobindo had envisioned, I think. I think everyone eventually will go to self introspection, and eventually I think maybe more or less I walk on the path of say இப்போ நீங்கள் சொல்கிறது நான் நினைக்கிறேன், மேபி இட்ஸ் கால்ட் ஸ்பிரிச்சுவல் சோஷியலிசம் நினைக்கலாம் ஃபார் த டைம் பீயிங். ஓகே ஓகே சார், முன்னால் பால் தாக்கரே இருந்தப்போ அவர் சிவசேனாவை ஒரு விதமாக க்ரூம் பண்ணார். அதில் 3 ஃபேசட்ஸ் இருந்தது. ஒன்று மராட்டி ப்ரைட், அதுக்கடுத்தது நேஷனலிசம் அண்ட் ஹிந்துத்வா. இப்போ அதே போல் ஒரு ஜனசேனா வந்து நீங்கள், அதாவது அவங்க மராட்டி ப்ரைடுங்கிற மாதிரி நீங்கள் தெலுங்கு ப்ரைடு, நேஷனலிசம் அண்ட் ஹிந்துத்வா அந்த ஒரு கோணத்தில் நீங்கள் கொண்டு வரீங்க.
அப்படி ஒரு ஐடியா. I personally believe more than anything else, humanity மேலே எனக்கு நம்பிக்கை ஜாஸ்தி. அந்த ப்ராசஸில், because for me, when I was going to ஸ்கூலுக்கு போகும்போது நெல்லூர், நான் மெட்ராஸில் படிச்சுட்டு சில வருஷம் நான் ஆந்திராவில் படித்தேன். ஸோ ஆந்திராவில் படிக்கிறது டைமில் வால் மேலே என்ன எழுதிட்டு இருப்பாங்கன்னா, பிரபஞ்ச கார்மிకుலாரா ஏக்கம் கண்டு. ஸோ ஆல் த வேர்ல்ட் லேபர் கம் டுகெதர். Unification of the entire world labor come together. So it's like world labor coming together. Even a simple graffiti on a wall makes you to think, makes you to influence. But edukku solran idella, I had seen a regional identity vandu adi ஏறிட்டு இருக்கு ஒருத்தருக்குள். மேபி இட் குட் பி, எனக்கு எப்படி அந்த தாட் வந்துச்சுன்னு எனக்கு, இமேஜின் நான் ஒரு ஃப்ரம் ஒன் டிஸ்ட்ரிக்ட், மை ஃபாதர் வாஸ் பீங் அ கவர்மெண்ட் எம்ப்ளாயி. நான் எனக்கு என்ன ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ஒரு எவ்ரி 2.5 years 2 years 3 years ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டேன். ஸோ எனக்கு ஒரு பிரகாசம் ஜில்லான்னு சொல்லுவோம், டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவோம், அதுலேருந்து நாங்கள் நெல்லூர் வந்துட்டேன். வந்தேன். அப்புறம் த லாங்குவேஜ் இஸ் டிஃப்ரெண்ட். திடீர்னு வெளியே பார்க்குறது ஆளுக்கு எப்படி இருக்கும், ஓகே ஒரே ஏரியா ஒரே ராஷ்டிரம், பட் உள்ளுக்கு இல்லை, அதுக்குள்ளே இருக்கிறது ஆளுக்கு எப்படின்னா, நீ எந்த டிஸ்ட்ரிக்ட் தானே, என்னடா உன் பேச்சு இப்படி இருக்கு, அது நக்கல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஃபார் எவ்ரி 100 kilometers or 670 kilometers நமக்கு வீல் சேஞ்ச் த லாங்குவேஜ், டைலெக்ட் மாறும், நமக்கு ஃபுட் ஹேபிட்ஸ் ஆர் சம்டைம்ஸ் ஒவ்வொரு சிந்தனை கொஞ்சம் மாறும். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் ஹவ் வி டேக் த ஐடென்டிட்டி ஆஃப் செல்ஃப் ஆர் ரீஜனல் ஐடென்டிட்டி ஆர் கல்ச்சரல் ஐடென்டிட்டி, ராதர் ஐ கேன் சே தட் த கல்ச்சரல் ஐடென்டிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட்ஸ் வாட் நான் ரியலைஸ் பண்ணேன் when I was in school. Okay. So normally you try to adapt to the place you live in. Then I had seen multiple we call it as Dravidian identity, you call it as Telangana identity, Marathi pride. முதல்ல இப்போ இந்த மாதிரி நினைப்பு என்ன இருக்குன்னா, இது தேவையில்லாத தாட், இதுக்கு தேவையா, இதெல்லாம் நினைப்பு வரும். லைக் we think about it when you are in a very, எப்படி சொல்றது, when you are in a very progressive thought. When you come to a pragmatic approach, then you understand they are very important. அது பிரிச்சுட்டு நம்ம அரசாங்கத்தை பண்ண முடியும். You have to understand in the why in the முதல் அது why it has to come in the first place. எதுக்கு தேவைப்பட்டது இந்த மாதிரி கேள்விகள். So I think then I understood Balasaheb Thackeray, and I understand the Dravidian ideology. Then I understand Telangana identity. The sad part is ஆந்திராவில் இருக்கிறது ஆளுக்கும் அந்த ஐடென்டிட்டி ஒன்றும் இல்லை, struggling. Okay. But nevertheless it is important. We have Telugu Andhra pride, but not to the extent of either when compared to Marathi or Maharashtrians, compared to Telanganas, compared to Tamil Nadu or even Karnataka. Andhras don't have a very strong identity. அது என்னன்னா, ஸ்டேட் நம்ம கல்ச்சர் முதல் வரும். லைக் ப்ரையாரிட்டி இஸ் மை கல்ச்சர், அப்புறம் எல்லாம் ரெஸ்ட் ஆஃப் த பாலிடிக்ஸ், ரெஸ்ட் ஆஃப் திங்ஸ் வில் கம் லேட். ஓகே. ஸோ அந்த அளவுக்கு ப்ரையாரிட்டைஸ் இங்கே பண்ண மாட்டோம். ஓகே. So for me, I'm on a very neutral ground. So that's how I learned when I set the principles of Janasena. That is one aspect I feel it is very, very important. அது deviate பண்ணணும், அது overcome பண்ணணும், அது பக்கத்தில் வச்சு நம்ம, it is not right. This is understand it is a social imbalance. அது கலாச்சாரம், culture and language, region are very, very important. அது நான் புரிஞ்சுக்கிட்டு நான் கட்சி ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. ஸோ ஐ ஃபீல் இட் இஸ் நாட் ஃபார் vote base or something. For me it is a very pragmatic and it is a field level reality, a grassroots reality. அது நம்ம ஒத்துக்கிதான்.
தமிழ்நாட்டில் இப்போது டாக் ஆஃப் த டவுன் என்ன அப்படின்னா, நீங்கள் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்க்கு வந்தாலும் வருவீங்க அப்படின்னு பரவலாக எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, தெலுங்கு பீப்புள் மத்தியில் ஒரு பெரிய ஸ்ட்ராங் லீடர்ஷிப் கிடையாது. இப்போ அந்த வேக்குவமை ஃபில்லப் பண்ணுற ஐடியா உங்களுக்கு உண்டா? ரொம்ப ஓப்பனாக கேட்குறதுனா, தமிழ்நாடு பாலிடிக்ஸில் நீங்கள் என்ட்ரு ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கு நான் ஒரு சொல்கிறதுக்கு ஆஸ் அன் இண்டிவிஜுவல் சார், ஒரு மனிதனா மேபி ஐம் வைட்லி நோன். தமிழ்நாட்டில் தெரியும், கேரளா பற்றி எனக்கு தெரியாது, பட் கண்டிப்பாக நான் கர்நாடகாவில் தெரியும், மகாராஷ்டிரா. when it related to politics, I canvassed in Maharashtra also, Karnataka, of course in Telangana and Andhra. தனி விஷயம். நான் எப்பவுமே நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன கற்றுக்கிட்டேன்னு, நீங்கள் சொல்கிறது கேள்விக்கு பதில் என்ன, பண்ண போகிறது சொல்லக்கூடாதுன்னு நான் கற்றுக்கிட்டேன். நெவர் சே ஐ எம் கோயிங் டு டூ இட். இது நான் எங்கே கற்றுக்கிட்டேன்னு நீங்கள் நினைக்கலாம். நான் சென்னையில் கற்றுக்கிட்டேன். இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்கும் போது நல்லா போகுது. என்னோட டீச்சர் சொல்லியிருக்கேன், டேய் நீ எது பண்ணாலும் சரி நான் அட்டெம்ப்ட் பண்ணுவேன்னு சொல்லு. இல்லை நான் இது பண்ணும், இது நான் பண்ண போகிறேன்னு சொல்லக்கூடாது. ஒரு அட்டெம்ப்ட் பண்ண. If you win, that is good. Otherwise, you make it one more attempt. Or else maybe that's not right for you. So maybe from that lesson, நான் என்ன ட்ரா பண்ணிட்டேன்னா, பண்ண போகிறது சொல்லக்கூடாது. அது ஆர்கானிக்காக வந்து ஏதாவது நடந்தால் அது ஓகே. அது வச்சு நான் ப்ரிப்பேர் பண்ணி பிளான் பண்ணி அது பண்ணக்கூடாது. அது எனக்கு உள்ளுக்குள்ள எனக்கு இருக்கிற பிலீஃப் சிஸ்டம். பட் நடந்தால் அது நம்ம கையில் இல்லை சார். இந்த நான் இப்படி ஒரு அரசாங்கம் இப்போ ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறேன், இது எனக்கு உண்மையாக எனக்கு உள்ள எப்பவுமே தோணலை. பட் கோபம் உண்டு, இது மேலே நான் பேசணும். அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு வேணும் வரணுமா இல்லையா கட்சி எக்ஸ்பான்ஷன் பண்ணணும், அது ஆஸ் ஆன் நவ் அது ஆர்கானிக்காக போனால் அது ஓகே, அது நடக்கட்டும். அது தவிர எனக்கு ஒரு தெலுங்கு மக்கள் அங்கே இருக்காங்க, அதுக்காக நான் ரிப்ரசன்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி யோசனை எனக்கு. பட் டெஃபினெட்லி இஃப் இட் ஹேப்பன்ஸ் ஆர்கானிக்கலி தென் இட். ஸோ ஆர்கானிக்காக அப்படி ஹேப்பன் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா பண்ண போகிறதும் சொல்லக்கூடாதுங்கிறீங்க, அது ரொம்ப சட்டிலாக இருக்குது. என்ன எழுதிட்டாங்க, என்ன விதியில் விதி என்ன எழுதிட்டாங்க தெரியாது. லெட் அஸ் see. அது தவிர நான் எதுவுமே இது தாண்டி நான் சொல்ல முடியாது. மதுரை முருக பக்தர்கள் மாநாடு தொடர்பாக மதுரை மக்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மெசேஜ்? நம்ம எந்த கட்சியிலேருந்து இருக்கலாம், மேபி வி டிபெண்ட், நம்ம நோ மேட்டர் எந்த இடத்துல இருந்தாலும் சார், நம்ம நம்பிக்கை மேலே யாராவது தப்பாக பேசணும், பியாண்ட் பாலிட்டிக்ஸ், பியாண்ட் பர்சனல் இன்ட்ரெஸ்ட், அதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு as a one voice we have to echo our pain, because repeated attempts on abuse of Hindu gods is unwanted. சில சமயத்தில் irrespective of petty politics, irrespective of personal benefits, everyone should come together, irrespective of all the parties. I think they should come together. I think Madurai Manadu that's what it is conveying. And it is causing us a lot of pain. It is causing, and we are here to celebrate Murugan's valor and love. And we all live under Murugan's protection, Lord Murugan's protection. Adella solradhu. I think we all should come together. We have to celebrate the valor and love of Vetravel Murugan. எத்தனையோ பணிகளுக்கு மத்தியில் இந்த பிரத்யேகமான நேர்காணலை வழங்கியமைக்காக மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி. உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளிலும் நீங்கள் வெற்றி பெற வாழ்த்து.